இன்னைக்கு நம்ம வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன கவுன்சிலிங்லாம் இருக்கு, என்னென்ன குரூப்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோமேக்ஸ் குரூப். இந்த குரூப்ல வந்து பயாலஜி பிளஸ் மேக்ஸ் எடுத்தவங்க வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா, இப்போ நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், சித்தா இதெல்லாம் வந்து நீங்க படிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல. இல்ல அப்படின்னா நீங்க நீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், பிஎஸ்சி அலைட் சயின்சஸ் இதெல்லாமே நீங்க படிக்கலாம். இல்ல நீங்க இன்ஜினியரிங் போக போறீங்க அப்படின்னா பயோமேக்ஸ் குரூப்க்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்லயும் போகலாம். ஐடி, சிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிகிரிஸும் நீங்க வந்து எடுத்து படிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி அக்ரி நீங்க போகலாம். இதுக்கு வந்து டிஎன்ஏயு கவுன்சிலிங் மூலமா நீங்க வந்து போகணும். ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லாமே பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண கோர்ஸ், சூஸ் பண்ண காலேஜ்ல கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவுன்சிலிங்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க கவுன்சிலிங் மூலமா போறது. செகண்ட் டைப் இஸ் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்க்கு நீங்க வந்து டொனேஷன் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புடிச்ச காலேஜ்ல உங்களால டொனேஷன் பே பண்ண முடியும் அப்படின்னா பெட்டர் நீங்க இப்பயே ஜாயின் பண்ணிடலாம். பட் உங்ககிட்ட மார்க்ஸ் இருக்கு. நீங்க வந்து கவுன்சிலிங்ல உங்களால அந்த காலேஜ் போக முடியும் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்க எந்த காலேஜ்ல வேணா கவுன்சிலிங் மூலமா செலக்ட் பண்ணி படிக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்க்கு நான் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் மேக்ஸ் இந்த குரூப்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இவங்க வந்து இன்ஜினியரிங் வந்து நீங்க போகலாம், பிஇ ஆர் பிடெக். இதுக்கு வந்து டிஎன்ஏ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா போவீங்க. இதோட கட் ஆஃப் கேல்குலேஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 100 மார்க்ஸ்க்கு டோட்டலாவே எடுத்துப்போம். கெமிஸ்ட்ரி பை 2 பிளஸ் பிசிக்ஸ் பை 2 இதுதான் நம்மளோட கட் ஆஃப். ஸோ இது கூட நீங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கூட கம்பேர் பண்ணி பார்த்து உங்களோட நீங்க கேட்குற கோர்ஸ் உங்களோட நீங்க விஷ் பண்ற காலேஜ்ல இருக்கா, உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாருங்க. நான் ஏன் வந்து மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ இப்பயே நீங்க மேனேஜ்மெண்ட்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு டொனேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரிசல்ட் வந்தக்கப்புறம் போனீங்கன்னா சீட் குடுக்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்பவே அலைய விடுவாங்க. ஸோ நீங்க மேனேஜ்மெண்ட்ல போறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, பெட்டர் நீங்க இப்பயே போயிடுங்க. அண்ட் தென் நீங்க வந்து பிசிஏ, பிஎஸ்சி, சிஎஸ்சி, ஐடி இந்த மாதிரி கோர்சஸ் கூட சூஸ் பண்ணலாம். பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், ஏஐ, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்க்கு வந்து கொடுத்துருக்கேன். ஆர்ட்ஸ்ல வந்து பிஏ தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே இருக்கு. இல்ல பிகாம் ஜெனரல் இல்லைன்னா நீங்க வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், பேங்கிங் இது ரிலேட்டடா படிக்கணும்னா நீங்க ஆர்ட்ஸ் குரூப்ல இருந்திருப்பீங்க. இது வந்து நீங்க படிக்கலாம். ஆர் பிபிஏ லா இதெல்லாம் கூட நீங்க படிக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து ஃபைனா உங்களோட எய்ம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா நீங்க ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண நிறையவே டைம் கிடைக்கும். ஸோ ஆர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஎன்காஸான ஒரு கவுன்சிலிங் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க போறதுக்கு. நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் ஏம் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்காஸா கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பாராமெடிக்கல் கவுன்சிலிங். அதுக்கு வந்து நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங், பிபிடி இதுக்கும் வந்து ஒரு கவுன்சிலிங் இருக்கு. பாராமெடிக்கல் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு இதுக்கும் நீங்க வேணும்னா அப்ளை பண்ணலாம். இப்பயே வந்து என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டா சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு காலேஜஸ பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் நீங்க வந்து ரிசல்ட் வந்த உடனே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களால கவுன்சிலிங் ஈஸியா அப்ளை பண்ண முடியும். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video. Hope this video is informative. If you feel it is informative, please like the video. Thank you.